வணக்கம் நண்பர்களே, இது RR வியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். எத்தனையோ வழிகளை முயற்சித்தும் கடுமையான உடற்பயிற்சிகளை செய்தும் உடல் எடை குறையவில்லையா? ஜிம்முக்கு போக நேரமில்லாமலும் டயட்டில் இருக்க முடியாமலும் கஷ்டப்படுகிறீர்களா? உங்கள் சமையல் அறையில் தினமும் நீங்கள் பயன்படுத்தும் ஒரு சாதாரண மசாலா பொருள் சில விலை உயர்ந்த மருந்துகளைப் போல பலன் தரும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இதை கேட்பதற்கு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் சில நவீன அறிவியல் ஆய்வுகள் ஒரு குறிப்பிட்ட கலவையை பயன்படுத்தும் பொழுது வெறும் 8 வாரங்களில் சுமார் 2 கிலோ எடை குறைய வாய்ப்பிருப்பதாக காட்டுகின்றன. அந்த அதிசய மசாலா என்ன? அதை எப்படி சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும்? இதன் பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன? யார் யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் இதை தவிர்க்கலாம் போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். உங்கள் எடை குறைப்பு முயற்சிக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக கூட இருக்கலாம். அதனால் இறுதி வரை மிக கவனமாக பாருங்கள். நண்பர்களே, இன்றைய அவசரமான உலகில் உடல் பருமன் என்பது தனிப்பட்ட ஒருவரின் பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு உலகளாவிய ஆரோக்கிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. நமது மாறிவிட்ட வாழ்க்கை முறை, இரவு நீண்ட நேரம் கண்விழிப்பது, நேரம் தவறி சாப்பிடுவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உண்பது, மன அழுத்தம் போன்ற பல்வேறு காரணங்களை இதற்கு அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக நாம் உட்கொள்ளக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சர்க்கரை ஆகியவை உடலில் கொழுப்பாக சேமிக்கப்பட்டு தொப்பை மற்றும் இடுப்பு சுற்றளவை அதிகரிக்க செய்கின்றன. நம்மில் பலர் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் முடிவெடுக்கிறோம். ஆனால் சில நாட்களிலேயே அந்த ஆர்வம் காணாமல் போய்விடுகிறது. இதற்கு காரணம் நம்மால் தொடர்ந்து பின்பற்ற முடியாத கடினமான உணவு முறைகளும் உடலை வருத்தும் பயிற்சிகளும் தான். உடல் எடை அதிகரிப்பது என்பது வெறும் தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல, இது உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய்கள் மற்றும் மூட்டு வலி போன்ற பல உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கிறது. அதிகரித்த உடல் எடை சில நேரங்களில் நமது தன்னம்பிக்கையை குறைத்து மனச்சோர்வையும் ஏற்படுத்தக்கூடும். நமக்கு பிடித்த ஆடைகளை அணிய முடியாமல் பொது இடங்களுக்கு செல்ல தயங்கி ஒருவித மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். இந்த சூழலில் இருந்து வெளிவர நாம் நம் உடலுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்தாத இயற்கையான அதே சமயம் பலன் தரக்கூடிய ஒரு தீர்வு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு தீர்வுதான் நம் அஞ்சரை பெட்டியிலே இருக்கிறது. நாம் இன்று பார்க்க போகும் சுவாரஸ்யம் அந்த அதிசய சக்தி வாய்ந்த பொருள் வேறு எதுவும் இல்லை, நாம் அன்றாடம் உணவின் மணத்திற்காகவும் சுவைக்காகவும் பயன்படுத்தக்கூடிய சீரகம்தான். பல ஆயிரம் ஆண்டுகளாகவே ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் செரிமான கோளாறுகளை சரி செய்யவும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் சீரகம் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாம் இதை ஒரு வாசனை பொருளாக மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சீரகம் ஒரு மருத்துவ பொக்கிஷம். இதன் உண்மையான பலன்களை நாம் இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. சீரகத்திற்கு சமஸ்கிருதத்தில் ஜீரகா என்று பெயர். இதற்கு செரிமானத்திற்கு உதவக்கூடிய பொருள் என்று அர்த்தம். இந்த சின்ன சீரகத்தால் எப்படி கிலோ கணக்கில் எடையை குறைக்க முடியும் என்ற உங்களுடைய சந்தேகம் எனக்கு புரிகிறது. அதற்கான பதிலை அறிவியல் பூர்வமான ஆதாரங்களுடன் இப்போது நாம் பார்க்கலாம். இது வெறும் பாட்டி வைத்தியம் மட்டுமல்ல, இதில் அறிவியல் ரீதியாகவும் உண்மை இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். அறிவியலின் பார்வையில் சீரகம் எடை குறைப்பிற்கு எப்படி உதவுகிறது என்பது பற்றி உலகம் முழுவதும் பல ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒரு சில முக்கியமான ஆய்வுகளை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக, அதிக எடை கொண்ட 88 பெண்களிடம் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அவர்களை 2 குழுக்களாக பிரித்தார்கள். ஒரு குழுவிற்கு தினமும் 3 கிராம் சீரக பொடியை தயிர் கலந்து 3 மாதங்களுக்கு கொடுத்தார்கள். மற்றொரு குழுவிற்கு சீரகம் இல்லாத தயிரை மட்டும் கொடுத்து வந்தார்கள். 3 மாதங்களுக்கு பிறகு சீரகம் சாப்பிட்ட குழுவினரின் உடல் எடை, BMI, இடுப்பு சுற்றளவு மற்றும் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு ஆகியவை கணிசமாக குறைந்திருந்தது. மேலும் அவர்களின் உடலில் இருந்த கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடுகள் குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரித்திருந்தது. இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இதேபோல அதிக எடை கொண்ட 78 நபர்களிடம் 8 வாரங்களுக்கு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அவர்களை 3 குழுக்களாக பிரித்தார்கள். முதல் குழுவுக்கு சீரக கேப்சூல்கள் தரப்பட்டன. இரண்டாவது குழுவுக்கு ஆர்லிஸ்டாட் எனப்படக்கூடிய உடல் எடை குறைப்புக்கான ஒரு மாத்திரை தரப்பட்டது. மற்றும் மூன்றாவது குழுவுக்கு மருந்தே இல்லாத ஒரு வெற்று மாத்திரை கொடுக்கப்பட்டது. 8 வார கால முடிவில் சீரகம் சாப்பிட்ட குழுவினர் சராசரியாக 1.1 கிலோ வரை எடை குறைந்திருந்தார்கள்.
கொடுத்தார்கள். இது விலை உயர்ந்த மாத்திரையை சாப்பிட்ட குழுவினரின் எடை குறைப்பிற்கு நிகராக இருந்தது. ஒரு கூடுதல் நன்மையாக சீரகம் எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்சுலின் செயல்திறன் மேம்பட்டிருந்தது. இது சர்க்கரை நோய் வராமல் தடுக்க உதவக்கூடியது. மற்றொரு முக்கியமான ஆய்வுதான் நமது தலைப்போக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதிக எடை கொண்ட 72 நபர்களிடம் 8 வாரங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரு குழுவுக்கு அதிக அளவு சீரகம் மற்றும் எலுமிச்சை கலந்த கேப்சூல்கள் வழங்கப்பட்டன. 8 வார கால முடிவில் அந்த குழுவினர் சராசரியாக 2.1 கிலோ வரை எடை இழந்திருந்தார்கள். அவர்களின் BMI, இரத்த சர்க்கரை அளவு மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளும் குறைந்திருந்தது. இந்த ஆய்வுகள் அனைத்தும் சீரகம் உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் ஒரு மிகப்பெரிய துணையாக இருப்பதை உறுதி செய்திருக்கின்றன. சரி, சீரகம் எப்படி இந்த மாயத்தை செய்கிறது? அதன் பின்னால் உள்ள அறிவியலை இப்போது நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சீரகத்தில் தைமால் மற்றும் குமினால்டிஹைட் போன்ற சக்தி வாய்ந்த சேர்மங்கள் இருக்கின்றன. இவை நமது செரிமான மண்டலத்தில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும் நொதிகளை தூண்டி நாம் உண்ணும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் வேகமாக பயன்படுத்த உதவக்கூடும். இது உடலின் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் என நம்பப்படுகிறது. உங்கள் மெட்டபாலிசம் வேகமாக இருந்தால் நீங்கள் ஓய்வில் இருக்கும் பொழுது அல்லது தூங்கும் போது கூட உங்கள் எடை அதிக கலோரிகளை எரிக்கும். சீரகம் செரிமான மண்டலத்தின் நண்பன் என்றுதான் அழைக்கப்படுகிறது. இது வயிற்றில் பித்த நீர் சுரப்பை அதிகரித்து கொழுப்பு சத்துகள் செரிமானம் அடைய உதவுகிறது. மேலும் வயிற்று உப்புசம், வாயு தொல்லை மற்றும் அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. சீரான செரிமானம் இருந்தால்தான் உடல் கழிவுகள் சரியாக வெளியேறும். இது தேவையற்ற நச்சுகள் உடலில் தங்குவதை தடுக்க உதவுகிறது. சில ஆரம்ப கட்ட ஆய்வுகளின்படி சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள வீக்கத்தை குறைப்பதோடு கொழுப்பு செல்கள் உடைக்கப்படுவதை கூடும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக விசரல் பேட் எனப்படும் அடிவயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகளை சுற்றி சேரக்கூடிய ஆபத்தான கொழுப்பை குறைக்க இது உதவலாம் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. சீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது வயிறு நிரம்பிய உணர்வை தந்து தேவையற்ற பசியை கட்டுப்படுத்த உதவலாம். இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் பசியை தூண்டும் ஹார்மோன்களை சீரமைக்கும். இதனால் அடுத்த வேளை உண்ணும்போது குறைவான அளவிலேயே சாப்பிட வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. இது இயல்பாகவே கலோரி உட்கொள்வதை குறைக்க வழிவகுக்கிறது. சீரகத்தை எப்படி சரியாக பயன்படுத்துவது? சீரகத்தின் பலன்களை பெற அதை சரியான முறையில் தயாரித்து குடிப்பது அவசியம். இதோ உங்களுக்காக ஒரு சில எளிய முறைகள் கொடுக்கப்படுகின்றன. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணீரை ஊற்றி அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை சேருங்கள். தண்ணீர் நன்றாக கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து 5 நிமிடங்கள் கொதிக்க விடுங்கள். தண்ணீரின் நிறம் லேசான பொன்மஞ்சள் நிறமாக மாறும். பின்பு அடுப்பை அணைத்துவிட்டு தண்ணீரை வடிகட்டுங்கள். இந்த தண்ணீரை இளஞ்சூடாக காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது நல்ல பலனை தரும். விரும்பினால் இதில் சில துளிகள் எலுமிச்சை சாறு அல்லது சிறிதளவு தேன் கலந்தும் சாப்பிடலாம். எலுமிச்சை சாறு சேர்ப்பது கொழுப்பு எரிப்பு செயல்பாட்டை இன்னும் தீவிரமாக்குகிறது. கொதிக்க வைக்க நேரமில்லாதவர்கள் இரவு முழுவதும் ஊற வைத்த சீரக தண்ணீர் முறையை பின்பற்றலாம். இரவு தூங்குவதற்கு முன் 1 கப் தண்ணீரில் 1 டீஸ்பூன் சீரகத்தை போட்டு மூடி வைத்து விட வேண்டும். காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இரவு முழுவதும் ஊறும் பொழுது சீரகத்தின் அத்தியாவசிய எண்ணெய்கள் தண்ணீரில் முழுமையாக கலந்திருக்கும். மற்றொரு முறை சீரக பொடியை மோர் அல்லது தயிரில் கலந்து எடுப்பது. 1 கப் மோரில் சுமார் 3 கிராம் சீரக பொடியை நன்றாக கலக்க வேண்டும். இதை மதிய உணவிற்கு பிறகு குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்துவதோடு மதிய நேர பசியை குறைத்து எடை குறைப்பிற்கும் உதவுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறை சீரக தண்ணீரை குடிக்கலாம். சிறந்த பலன்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பதுதான் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆய்வுகளில் பரிந்துரைக்கப்பட்ட அளவான சுமார் 3 கிராமிற்கு மேல் தினமும் சீரகம் எடுத்துக்கொள்வதை நாம் தவிர்ப்பது நல்லது. யார் கவனமாக இருக்க வேண்டும்? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது சீரகத்திற்கு பொருந்தும். இது இயற்கையான பொருள் என்றாலும் சில விஷயங்களில் கவனமாக நாம் இருப்பது அவசியம். கர்ப்ப காலத்தில் பெண்கள் சீரகத்தை அதிக அளவில் எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. சில சமயங்களில் இது கருப்பை சுருக்கங்களை தூண்டக்கூடும். எனவே மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. சீரகம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கலாம். எனவே சர்க்கரை நோய்க்காக மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு முன் தங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். ஏனெனில் இது சர்க்கரை அளவை மிக அதிகமாக குறைத்துவிடக்கூடும். நீண்ட காலம் மிக அதிக அளவில் சீரகத்தை உட்கொள்வது சிலருக்கு கல்லீரலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் பரிந்துரைக்கப்பட்ட அளவை தாண்ட வேண்டாம். அறுவை சிகிச்சை செய்ய போகிறவர்கள்
இரத்தம் உறைதல் அல்லது இரத்த சர்க்கரை அளவில் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்பே இதை உட்கொள்வதை நிறுத்திவிடுவது நல்லது. அதேபோல் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு உள்ள பெண்கள் சீரகத்தை அதிகமாக எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இது சில சமயங்களில் இரத்தப்போக்கை அதிகரிக்கக்கூடும். நண்பர்களே, இன்று நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். சீரகம் என்பது வெறும் மசாலா பொருள் மட்டுமல்ல, அது ஒரு மருத்துவ மூலிகையும் கூட. அறிவியல் ஆய்வுகள் சுட்டிக்காட்டும் அதன் பலன்களை பெற இன்று நாம் பார்த்த செய்முறைகளில் ஒன்றை இன்றிலிருந்து உங்கள் அன்றாட வழக்கத்தில் சேர்த்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சீரக தண்ணீர் மட்டுமே மந்திரக்கோள் அல்ல. இதனுடன் சீரான சத்தான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் குறைந்தபட்சம் 20 நிமிட நடைபயிற்சி ஆகியவையும் இணையும் போதுதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற அறிவியல் பூர்வமான பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் உதவுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.